இலக்கியாவும், கௌதமும் எல்லா பிரச்சனையும் தாண்டி எப்படியோ ஒரு வழியா நம்ம ரேவதியோட இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கோவிலுக்கு நம்ம இலக்கியாவ கூட்டிட்டு வந்து நம்ம ரேவதி பேர்ல அர்ச்சனை பண்ணாங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா இங்க நம்ம ரேவதிக்கு இப்படி பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம கௌதம் பண்றாரு. கௌதம்க்கு எல்லா உண்மையுமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, கண்டிப்பா நம்ம ஜானகி வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாரி சொல்லி தான், இப்போ நம்ம ஜானகிய மட்டும் இங்கிருந்து அனுப்பிட்டு, நம்ம இலக்கியா ஏதோ ஒரு காரணத்த சொல்லி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்லயே கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததா நம்ம ரேவதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்சிருக்கக்கூடிய கிஃப்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு பிரிக்கிறது மட்டும் இல்லாம, கேக் வெட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா கொண்டாட வச்சுறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே சந்தோஷம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கா இருந்தாலும் சரி, நம்ம இவங்க அதாவது ரேவதிக்கா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இது ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு நாள் அப்டின்னே சொல்லலாம். அடுத்ததா என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது நம்ம ஜானகிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட போறாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பக்கம் நகை, பணம் அதுக்கப்புறம் புடவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கௌதம் வந்துட்டு தன்னோட அம்மாவுக்கு குடுத்து ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு